எனக்கு ஏதாவது சாப்பிட வேண்டும் போல் தோன்றுகிறது. எனக்கு தோசை சாப்பிட வேண்டும் போல் தோன்றுகிறது. எனக்கு தோசை அந்த கடையில் சாப்பிட வேண்டும் போல் தோன்றுகிறது. இதெல்லாம் எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், எனக்கு ஏதாவது சாப்பிட வேண்டும் போல் தோன்றுகிறது. அப்போ எனக்கு தோணுது அப்படின்னா ஐ ஃபீல் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு சாப்பிடணும்னு தோணுது அப்படிங்கும் பொழுது ஐ ஃபீல் லைக் ஈட்டிங் என்னது ஏதாவது. ஸோ ஐ ஃபீல் லைக் ஈட்டிங் சம்திங். நெக்ஸ்ட், எனக்கு தோசை சாப்பிட வேண்டும் போல் தோன்றுகிறது. அப்போ மறுபடியும் எனக்கு சாப்பிடணும்னு தோணுது அப்படின்னா ஐ ஃபீல் லைக் ஈட்டிங் என்னது தோசை சாப்பிடணும்னு தோணுது. ஸோ ஐ ஃபீல் லைக் ஈட்டிங் தோசா. நெக்ஸ்ட், எனக்கு தோசை அந்த கடையில் சாப்பிட வேண்டும் போல் தோன்றுகிறது. அப்போ எனக்கு சாப்பிடணும்னு தோணுது அப்படின்னா ஐ ஃபீல் லைக் ஈட்டிங் என்னது தோசா. எங்கே? அந்த கடையில். கடைனா நம்ம ஒரு ஹோட்டலில் தான் சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதுக்கு நம்ம ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஐ ஃபீல் லைக் ஈட்டிங் தோசா எங்கே? இன் தட் ரெஸ்டாரண்ட். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இங்கிலீஷ் கஃபே பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. English Cafe. We present you the perfect English.